இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தீர்ப்பு சொல்ற நேரத்துல நீங்க எங்க போயிருந்தீங்க? அது என் அக்காவால அங்க கோர்ட்ல இருக்க முடியல சார். அவ ரொம்ப பயந்துருந்தா. பக்கத்துல ஏதாவது கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு சொன்னா. அதான் நான் என் அக்காவை கூட்டிட்டு போனேன். எப்படி 2 பேர் பேசி வச்சுட்டு சொல்றீங்களோ? புரியல சார். இல்ல அவங்க சொன்ன அதே பதில நீங்களும் அச்சு பிசுகாம அப்படியே சொல்றீங்களே, அதான் சொன்னேன். சார், உண்மையை யார்கிட்ட விசாரிச்சாலும் அது ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். போய் தான் சார் நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். அப்போ தீர்ப்பு சொல்லும் போது விஜய் அங்க இல்லன்னு எப்படி சொன்னீங்க? நீங்களே கோர்ட்ல இல்ல தானே? சொல்லுங்க சார். நாங்க கிளம்பும் போதே விஜய் அங்க இல்ல சார். அந்த கோயில்ல சிசிடிவி கேமரா இருக்கா? எனக்கு தெரியாது சார். நான் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண சொல்லுவேன். நீங்க அந்த நாள்ல அங்க வந்திருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். சரிங்க சார், பண்ணுங்க. நாங்க அந்த கோவில தான் இருந்தோம். சரி. ஆமாமா, நானும் கோயிலுக்கு போயிருந்தேன். அறவேக்காடு தீர்ப்பு வரும்போது நீ கோர்ட்ல தானே இருந்த. ஓ ஆமா. என்னடி அப்புறம் எதுக்கு தேவையில்லாம போய் சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, உண்மையும் போய் கொஞ்சம் கலந்து சொல்லணும், அப்பதான் நம்புவாங்க. நீ இவங்களை பார்க்க போனங்கிறது சொல்லு. போன இடம் கோயில்னு மட்டும் போய் சொல்லு. மற்றதெல்லாம் நான் உங்களை தேடி வந்தது அதுங்கிறது எல்லாமே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லுங்க. நீங்க இப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அவங்க இப்படிதான் மாத்தி மாத்தி கேட்டாலும் நீங்க கோயில்னு தான் சொல்லணும். பாபநாசம் படம் பார்த்திருக்கீங்கல்ல, அதே மாதிரி. பயப்படாதீங்க, பயம் நம்மளை காட்டி கொடுத்துரும். சரி, கிளம்புங்க. சார், நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? எப்படி 3 பேரும் அச்சசலா ஒரே மாதிரி சொல்ல முடியும்? அவங்க எதையும் நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. நானும் அதை தான் சார் ஃபீல் பண்றேன். பதில் வேணா ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா அவங்க பொய் சொல்றாங்கங்கிறத அவங்க கண்ணு காட்டி கொடுத்துரும் சார். என்ன சார் பண்ணலாம்? இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் கொடுப்போம், அப்புறம் மேல இருக்கிறவங்க பாத்துப்பாங்க. சார், ஒரு கிரிமினலை காணோம்னா அவ எங்க போயிருப்பான்னு ஒரு கிரிமினலோட கோணத்துல இருந்து நீங்க விசாரிங்க. சார், அவ எங்களுக்கு மட்டும் தான் கெடுதல் பண்ணிருப்பாளா? எத்தனை பேரோட பகைய சம்பாதிச்சுட்டு வந்திருக்காளோ, அவங்கள யாராவது அவளை ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல? அப்படி யோசிங்க சார். அதை விட்டுட்டு அவ ஏதோ பச்சை மண்ணு மாதிரியும் நாங்கெல்லாம் அவளை கடத்திட்ட மாதிரியும் நீங்க மறுபடியும் எங்களை குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்றது நல்லா இல்லை சார். உண்மையா சொல்லணும்னா இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டது நாங்க தான் சார். நியாயமா நீங்க எங்க பக்கம் இருந்து தான் விசாரிக்கணும். இதுக்கு மேலே நீங்க எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா நான் போய் மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். சார், நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்க. ஐஜிக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கறேன், பேசுறீங்களா? சார், ஒரு போலீஸ்க்கு என்னென்ன டவுட் வருதோ எல்லா ஆங்கிளையும் விசாரிப்போம். அது எங்களோட கடமை. விக்டிம் யாருன்னு எங்களால இப்ப சொல்ல முடியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் காணாம போன விஜயோட அம்மா அம்பிகா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பொண்ணு காணாம போனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், உங்க குடும்பம் தானே ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. நீங்க விஜய கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனா எவிடன்ஸ் இல்ல. அதனால மட்டும்தான் நீங்க எல்லாரும் வெளியே இருக்கீங்க. ஒருவேளை ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடைச்சா நீங்க எல்லாருமே எங்க கட்டுப்பாட்டுல வர வேண்டி இருக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க உங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி என்ன வேணா பண்ணிக்கோங்க. நாங்க எங்க டியூட்டியை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம்.
திரும்ப நீங்களும் அதவே கேட்டிருந்தா என்ன அர்த்தம்? போலீஸ்காரங்க தான் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றாங்கன்னா நீங்களும் டேய் உனக்கு என்ன பிரச்சனை? நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் குறுக்கல வர? இதையே நீ தடுக்கிற? ஆ? அப்படி இல்லப்பா. டேய் 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 உன் வேலை என்னவோ அதை பாருடா. இல்லப்பா. டேய் டேய் பேசாம இருங்கறல்ல. டேய் மாறா, அமைதியா இரு. சொல்லுங்கம்மா, ஏன் இப்படி தயங்குறீங்க? வீரா, இப்ப நீ ஏதோ சொல்ல வந்தியம்மா? ஆ, அது என்னடா இல்ல மாமா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க அவளை பார்க்கவே இல்லை மாமா. நாங்க கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அந்த அம்பிகா வேணும்னே நம்மள பழி வாங்குறதுக்காக இப்படி ஒரு கேஸ் கொடுத்திருக்கா. கரெக்டா சொல்றாங்க. ம். அவங்க கூட சொல்ல போனா அவளை எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கலாம் மாமா. ம். சரிம்மா, நீங்க போங்க. இனிமே அதை பத்தி யோசிக்கிறேன், நான் பார்த்து போ. ஏன் பயப்படுறீங்க? போலீஸ் கிட்ட நான் சொன்ன மாதிரி தானே சொன்னீங்க. ஐயோ மாறா, இனி என்னால மாமா கிட்ட இந்த உண்மையை மறைச்சிட்டு இருக்க முடியாது. மாமாவும் அவரும் பேசினதை கேட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணி, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதுன்னு வைங்க, இங்க யாருமே நிம்மதியா இருக்க மாட்டாங்க, தூங்க கூட மாட்டாங்க. வேண்டாம் அண்ணி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவளால ரொம்ப நாள்லாம் பதுங்கி இருக்க முடியாது. அது இல்ல மாமா, அவளோட பிளான் இதான்னு உறுதியா சொல்ல முடியலல்ல. அவளுக்கு வேற யாராவது எதிரிங்க இருந்து அவங்க ஏதாவது பண்ணிருந்தா? ஐயோ பிருந்தா, அப்படிலாம் சொல்லாதடி. அந்த விஜய்க்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. அவ எங்க இருந்தாலும் உயிரோட வந்து போலீஸ் கிட்ட மாட்டணும். கடவுளே, எல்லாமே போச்சு. மாமா எங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே போச்சுல மாறா. உண்மை தெரிஞ்சிச்சுன்னா மாமாவோட முகத்தை நாங்க எப்படி பார்க்க முடியும்? ஏய், இதெல்லாம் போதும்டா. அந்த விஜய் எங்க போனாலும் நமக்கு தெரியல. பேசாம நம்மள தேட ஆரம்பிச்சலாமா? நீ ஒண்ணும் பண்ணி கிளிக்க வேண்டாம், ஏற்கனவே பண்ண வரைக்கும் போதும்.